ஜோதிடத்தினுடைய நிறுவனர் கவிதாலட்சுமி அவர்கள் உரையாற்றுவார். அதாவது ஐயாவோட திறமைக்கு முன்னாடியெல்லாம் நல்லா வெறும் தூசு தான். இவ்வளவு திறமசாலி இன்னைக்கு வந்து நம்ம கூட பயணிச்சதுக்கு நானே கொடுப்புன்னு செஞ்சுருக்கணும். அந்த இறைவனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. அதாவது நவக்கோள்கள்னு சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி, ராகு, கேது. சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம கொஞ்சம் மனசில் உற்சாகம் வருது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த சுக்கிரன் இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் தசை ஆரம்பிக்குதுன்னு சொல்லும்போதே அவங்க ஒரு உற்சாகமாகறாங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் தசை அவங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை பொதுமக்களிடம் அதிகமாக இருக்குது. அப்போ சுக்கிரன் தசை எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லக்ன ரீதியாக அந்த சுக்கிரன் எப்படி பாவக அதிபதி வர்றாரு, எந்த நிலையில் இருக்கிறாரோ அதற்கு பொருத்தமானது தான் நமக்கு அந்த சுக்கிரன் தசை பலனளிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவ அதிபதி சுக்கிரன், அது 6ஆம் பாவத்தில் நீசம் பெற்று அமைந்திருக்குது ஒருத்தருடைய ஜாதகத்தில். அப்போ மேஷ லக்னத்துக்கு 2 மற்றும் 7ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் நீசம் பெற்று அமைந்திருப்பது மனைவி ரீதியாகவும் சகோதரிகள் ரீதியாகவும் இல்லை நம்ம பெண்கள் ஒரு அண்ணி சித்திங்க அத்தைங்க இதுங்க ரீதியாகவும் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி கிடைக்காத நிலை, இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்படைந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நம்ம மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் மறைவு பெற்று இருக்கும்போது அவங்களுக்கு மனைவி வகையில் ஆகா ஓகோன்னு சொன்னோம்னா அது தவறுதலான பலனாக இருக்கும். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 1 மற்றும் 6ஆம் பாவக அதிபதி. அது வந்து அந்த லக்னத்துக்குரியவராக இருக்கிறதுனால அந்த லக்னாதிபதி 6ஆம் பாவத்துக்குரியவரான அந்த ஜாதகரே வந்து எதிரித்தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவரே வலிமனா சென்று பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வில் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த ஒரு போட்டித் தேர்வாகட்டும் விளையாட்டுத்துறையாகட்டும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவாங்க. அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும். மிதுன லக்னம் அப்படின்னா 5 மற்றும் 12ஆம் பாவ அதிபதியே சுக்கிரன் வர்றாரு. அப்போ அந்த சுக்கிரன் வந்து ஒரு மன மகிழ்ச்சிக்கு உண்டானது. அது 12ஆம் பாவத்தோட தொடர்பு பெறும்போது அவங்களுக்கு இயல்பாகவே நல்ல தூக்கம் வரக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல அனுகூலம், அதன் மூலம் சுகங்கள் அனுபவிக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்போ மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 5 மற்றும் 12ங்கிறதுனால அவங்களுக்கு நேச்சுரலாகவே அது நல்ல பலத்தை கொடுக்கும்னு எடுத்துக்கலாம். கடக லக்னம் அப்படின்னா சுக்கிரன் வந்து 4 மற்றும் 11ஆம் பாவ அதிபதியாக வருது. இதே பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது சுக்கிரன் வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு. இப்போ நம்ம உதாரண ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கடக லக்னம், அவருக்கு வந்து 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருக்குது, லக்னத்திலே சந்திரன் பலம் பெற்று இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா தாயார் மூலமாக நிறைய சொத்து பத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய நிலை, தாயார் சொத்துக்கள் மூலமாக நல்ல வருமானம், அதாவது வீடு கட்டி வாடகை வாங்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு அமைப்பை லாபகரமான அமைப்பை அந்த கடக லக்னத்துக்கு கொடுத்துருச்சு. அப்போ அந்த எந்த பாவகத்தில் இருக்குதோ பாவக ஆதிபத்தியம் ரொம்ப முக்கியம். இதே சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 3 மற்றும் 10ஆம் பாவ அதிபதியாக வர்றாரு. அப்போ அந்த 3ஆம் பாவகம் அப்படி தொலைத்தொடர்பு, ஒரு டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ அதன் மூலமாக லாபம் அடையக்கூடிய அமைப்பு அந்த சிம்ம லக்னத்துக்கு கொடுக்கும். கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 9ஆம் பாவ அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால அவங்க ஒரு டீச்சிங் ஜாப் பார்க்கலாம், இல்லை தகப்பனார் வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக வருமானம், இல்லை தகப்பனார் மூலமாக நல்ல அனுகூலங்கள், அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து அந்த சுக்கிரன் கொடுக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வந்து 7ஆம் பாவத்தில் உச்ச பலத்தோடு இருக்குதுன்னா அந்த வீட்டில் மனைவியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் தான் மனைவி குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த சுக்கிரன் வந்து 7ஆம் பாவத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிற அந்த மனைவி வந்து தொழில் மூலமாக கணவருக்கு நல்ல வருவாய் ஈட்டி தரக்கூடிய அமைப்பையும் அந்த சுக்கிரன் கொடுக்கும். இதே துலா லக்னம்னு எடுத்துட்டோம்னா 1 மற்றும் 8ஆம் பாவக அதிபதி. இப்போ துலா லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதினா சூரியன் தான். இப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா துலா லக்னத்திலேயே சூரியன் இருக்குது, 11ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரன் இருக்குது. அப்போ அந்த சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்குது. இப்போ அந்த பாதகாதிபதியாக அந்த சூரியன் வந்து லக்னத்தோடு இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுனாலையும் குடும்பத்தில் வந்து அவமானங்கள், சகோதரினாலையும் குடும்பத்தில் அவமானங்கள், தகப்பனார்னாலையும் குடும்பத்தில் அவமானங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதகாதிபதியும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பலத்தோடு வருது, இருந்தாலும் அந்த பாவக ரீதியாகவும் பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அதுக்குண்டான பாதிப்பை அந்த ஜாதகருக்கு கொடுக்குது. அதனால பாதகாதிபதியும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்து விருச்சிக லக்னம் எடுத்துட்டோம். 7ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் சுக்கிரன் வர்றாரு. அப்போ மனைவி மூலமாக நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, மனைவி மூலமாக ஒரு 2 பேரும் சேர்ந்தே பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கும். அதே சுக்கிரன் வந்து
5ஆம் பாவத்தில் வந்து உச்சபலம் பெற்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மனைவி மூலமாக நல்ல ஆதாயங்களும் மன மகிழ்ச்சியும் அவர் வந்து அனுபவிப்பாருன்னு சொல்லலாம். இதே பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு உதாரணத்தில் லக்னாதிபதியான சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றும் குரு வந்து 8ஆம் பாவத்திலிருந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஒரு ஜாதகருக்கு இருக்குது. அப்போ அந்த துலா லக்னத்துக்கு அவரே வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவும் இருக்கிறாரு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தில் அந்த சுக்கிரன் ஆட்சி பலமாகுது. அப்போ வந்து அந்த ஜாதகரே வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணகர்த்தா ஆகிறார். ஏன்னா லக்னாதிபதியாக இருந்து அந்த 6 மற்றும் 8உடன் குரு சேர்ந்துருக்குது அப்படின்னா அந்த வலி வேதனையிலிருந்து தப்பிச்சுக்கிறாரு, அது மட்டும்தான். ஆனால் அந்த பிரச்சனை வந்து இவரால் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ தனுசு லக்ன ஜாதகம், தனுசு லக்னத்து பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 11ஆம் பாவ அதிபதியாக சுக்கிரன் வர்றார். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உழைப்பின் மூலமாக வெற்றி தரக்கூடிய அமைப்பு. அப்போ அவருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஆகட்டும், ஒரு தொழில் ஆகட்டும், அதன் மூலமாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். மகர லக்னம், மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் பாவ அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. இப்போ இது 5 மற்றும் 10 அப்படின்னா கலைகள் துறையவே தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு நம்ம உதாரண ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா மகர லக்னம், லக்னத்துக்கு 9ஆம் பாவ அதிபதியான புதன் வந்து 10ஆம் பாவத்திலையும் 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் நீசம் பெற்ற அமைப்பிலையும் இருக்குது. அப்போ அவரோட கேள்வி என்னன்னா, அதே மாதிரி அவரோட 7ஆம் பாவ அதிபதி சந்திரன் வந்து 11ஆம் பாவகத்தில் நீசம் பெற்று அமைந்திருக்குது. லக்னாதிபதியும் அந்த சந்திரனோடய அமைஞ்சிருக்கு. அப்போ மகர லக்னத்துக்கு இந்த கிளைண்ட்டுக்கு 7ஆம் பாவ அதிபதியான சந்திரன் வந்து 11ல் நீசம் பெற்றும் 10ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன் வந்து 9ஆம் பாவத்தில் நீசம் பெற்று ஆனால் புதனோட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. அப்போ அவருக்கு அந்த மனைவி வகையில் இருக்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தடையாகுது. அப்போ அந்த யோகம் தடையாகிறதுக்குண்டான முழு முதற் காரணம் இந்த ஜாதகரோட அமைப்பு தான். ஏன்னா அவங்க மனைவியோட வளர்ச்சி அப்படியே அந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தையும் அந்த சுக்கிரன் நிலையும் வச்சு நம்ம கணிக்கிறோம். அப்போ அந்த உதாரண ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவ அதிபதி சந்திரனும் அந்த மனைவியின் குறிக்கக்கூடிய சுக்கிரனும் ரெண்டுமே நீசம் பெற்ற நிலையில் இருக்குது. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ அவங்க தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா அதோட வெற்றியை கொடுக்குது. அப்போ வந்து அந்த மனைவியோட வளர்ச்சியும் அந்த கணவரோட ஜாதகம் தடை செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா அது கரெக்டான பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கும்பலக்கணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தரமான யோகாதிபதி சுக்கிரன் தான். ஏன்னா 4 மற்றும் 9ஆம் பாவ அதிபதியாக சுக்கிரன் அமையுது. இது பார்த்தீங்கன்னா அந்த கும்பலக்கணத்துக்கு 9ஆம் பாவ அதிபதி வந்து பாதகாதிபதி. இப்போ உதாரண ஜாதகத்தில் பார்த்தா கும்ப லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்குது, 4ஆம் பாவத்தில் வந்து சனி இருக்குது. அப்போ சுக்கிரன் சனி பரிவர்த்தனை, அவர் வந்து மனைவியோட சேர்ந்தா எந்த தொழிலும் செய்யறாரு. ஆனால் அதில் அந்த மனைவியோட சேரும்போது நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு அந்த காசு சம்பாதிக்கிறார். அப்போ வந்து அந்த பாதகாதிபதி அப்படிங்கிற விஷயம் அங்கே ஆப்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். மீன லக்னம்னா 3 மற்றும் 8ஆம் பாவ அதிபதியாக சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கறதா தசாபுத்தி காலங்களில். இது வந்து ஒரு யோகமான இடத்துல இருக்குது, இல்லை 5ஆம் பாவத்தில் இருக்குது, ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த யோக பலன்கள் தடை ஏற்படாது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறேன். அப்போ லக்ன ரீதியாக சுக்கிரன் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லக்ன ரீதியாக பாவக அதிபதியாக எப்படி எந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஒரு 6, 8ஆவோ இருந்து இல்லை ராகு கேதுக்குள்ள இணைவு பெற்றிருக்குது, நீசத்தில் இருக்குது அப்படிங்கிற போது நம்ம அது கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காலை முதல் அனைத்து நல்லுள்ளங்களும் வருகை தந்து இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடக்க உதவி புரிந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். முக்கியமாக இதை வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு நேரடியாகவே வந்து ரவி ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள். அதே மாதிரி காலையிலிருந்து வருகை புரிந்த புலிப்பாணி ஐயா ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள், பொறியாளர் கன்னியப்பன் அவர்கள், KS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கோவை, சண்முகம் ஐயா அவர்கள் பெருமாநல்லூர், குருமணிகண்ணன் ஐயா அவர்கள் பாலக்காடு, பாலா ஐயா அவர்கள் குபேரகலச அறக்கட்டளை, கருணாகரன் ஐயா அவர்கள் விஜயமங்கலம், பெருமாள்ராஜ் ஐயா அவர்கள் துடியலூர், திரு சுக்ரன் செந்தில்குமார் அவர்கள் திருச்சி, திரு ஜெயசூரிய நாராயணன் அவர்கள் திண்டுக்கல் ஆகிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அதுவும் போல திரு மகாலிங்கம் ஐயா அவர்கள் கோவை, திரு நட்ராஜ் ஐயா அவர்கள் திருப்பூர், மேலும் வருகை புரிந்து சிறப்பித்த அனைத்து நல்லுளங்களுக்கும் எனது நன்றிகளை பாராட்டி இந்த கருத்தரங்கம் மேலும் மேலும் வளர்ச்சி பெற உங்கள் அனைத்துடைய ஒத்துழைப்பும் வாழ்த்துக்களும் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய கருத்தரங்கு இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.